ஹாய், உங்களோட நேம்? சரி, இன்றைக்கி உங்களுக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட் வந்திருக்கு. சரியா, எதுக்காக வந்திருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க? நான் இன்னும் ரிசல்ட்ஸ் எடுத்ததுக்கு அவ்வளோ இல்லை. சரி, உங்களுக்காக விஷ் பண்ணி கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. ஏன்னா கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. யாராக இருக்கலாம்? யார் அனுப்பியிருப்பாங்க? பெரிய மாமா. எங்கே இருக்கார் அவர்? யூகேல இருக்கார். அவர்கிட்ட பேர் சதீஷ். ஓகே, வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? சின்ன மாமாவோட பேர் சுதன். ஓகே, அவர் வவுனியாவில் இருக்கார். சரி, வேறு? ஆசை மாமா ஜெஃப்னால. ஓகே, வேறு? அவ்வளோ பேர் தான் எதிர்பார்க்குறீங்க. சரி, ஓகே, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்றோட பார்ப்போம். சரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஸ்பெஷலாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. அடுத்தடுத்து பார்ப்போம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி. ஓகே, சரி, ஓகே. இப்போ பெரும்பாலும் யாராக இருக்கலாம்? என் வேலையாக இருக்கும் இதெல்லாம். எதனால் அவராக இருக்கலாம்? ஓகே, அவர் தான் அனுப்பியிருப்பார். அப்படியா? சரி, ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரியா, ஓகே, அது அப்படியே மெசேஜில் வைப்போம். சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். சரி, இதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? என்னவா இருக்கும்? வச்சா இருக்கலாம். அப்படி வேறு ஏதாவது வந்திருக்கும்? அதுக்குள்ள வச்சு வர இல்லை, வேறு ஏதோ வந்திருக்கு. சரி, என்ன வந்திருக்கும்? ஓப்பன் பண்ணி பார்ப்போம்மா. ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன். சரி, உங்களுக்காக பர்ஸ் வந்திருக்கு. ஓகே, அதையும் அப்படியே வைப்போம். சரி, ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். சரி, உங்களுக்காக சாக்லேட் பாக்ஸ் வந்திருக்கு, ஃபாரின் சாக்லேட். சரி, உங்களுக்காக இன்னொரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. சரியா, இப்போ ஃபாரின்லேருந்து ஒரு ஆள் எதிர்பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இங்கே இருக்கிற யாராவதுண்டா யாராக இருக்கலாம்? ஃபாரின்லேருந்து ஒரு ஆளும் இங்கேருந்து ஒரு ஆளும்டா யாரை எதிர்பார்க்குறீங்க? ஓகே, என்ன எதிர்பார்க்குறீங்க? ஓகே, அம்மா செஞ்சிருக்க மாட்டாங்களா? இருக்கலாம். அம்மாவா இல்லாட்டி வேறு யாராவதா? அம்மா தான். என்ன எதிர்பார்க்குறீங்க? ஓகே, அதனால் அவங்களா இருக்குமா? அவங்கள தான் இருக்குமென்னு எதிர்பார்க்குறீங்க. சரி, ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரியா, ஓகே, இது ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட். நீங்கள் பாஸ் பண்ணதுக்காக உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. ஆனால் இதை ஓப்பன் பண்ணக்கூடாது. என்னவா இருக்கும்? என்ன வந்திருக்கலாம்? வெயிட்டாக இருக்கா? இல்லைண்ணே, காரமே இல்லைண்ணே. உள்ள வரும் பாக்ஸும் தெரியல. சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, காரமே இல்லை, ஆனால் கொஞ்சம் வெயிட்டான கிஃப்ட் தான் வந்திருக்கு. சரி, எவ்வளவா இருக்கலாம்? சரி, எவ்வளவா இருக்கும்? 50,000 இருக்கலாம். ஆல்ரெடி அதை விட கூட வந்திருக்கா? ஓகே, மேக்ஸிமம் எவ்வளவா இருக்கலாம்? 70,000. ஓகே, உங்களுக்காக அதில் எவ்வளோ வந்திருக்குண்டா? 50,000 வந்திருக்கு. சரியா, சரி, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அதில் யாருன்னு சொல்லியும் இருக்குது. சரியா, இப்போ ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்க்குறால சொல்லுங்கள், நான் தரப்போகிறேன். அந்த கிஃப்ட்டில் யாருன்னு சொல்லியிருக்கு. ஓகே, யார்? ஃபைனலாக சொல்லுங்கள். சின்ன மாமா. ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரி, இது என்னவா இருக்கு? சாக்லேட் பாக்ஸா? நோ, ஆல்ரெடி சாக்லேட் பாக்ஸ் வந்துட்டு. வேறு என்ன வந்திருக்கு? சரி,
ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, என்னென்ன வந்திருக்கு அதில்? ஓகே, லண்டன்லேருந்து உங்களோட பெரிய மாமா சதீஷ், அவங்களோட ஃபேமிலி தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுக்கு? பெரிய மாமா குடும்பம் அனுப்பின பெரிய மாமா குடும்பத்துக்கு தேங்க்யூ சொல்ல. ஓகே, அது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா படித்து இன்னும் மென்மேலும் வளரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பியிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு கிஃப்டாகவும் அனுப்பியிருக்காங்க. சரியா? ஓகே, பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, அவங்க சார்பாகவும் உன்னைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, வெல்கம்.